டெஸ்டினேஷன் வந்து பொக்காபுரம். பொக்காபுரம் கோயில் என்ன ஸ்பெஷல் செஞ்சோம்? அங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் நடக்கும். ஒரு வாரம் நடக்கும். சுற்றி இருக்கிற எல்லா ஊர்ல இருந்து மக்கள் வந்து அந்த இடத்துல ஒன்று கூடி கடவுளுக்கு கூப்பிட்டு போவாங்க. அது ரொம்ப ஸ்பெஷல். அது ஓகேவா? ரொம்ப ஸ்பெஷல். அன்னைக்கெல்லாம் போக முடியாது. அன்னைக்கெல்லாம் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். பக்கத்துக்கே போக முடியாது. ஆமாம். இதுதான் பொக்காபுரம் போகிற வழி. மசனகுடியிலேருந்து நேராக மசனகுடியிலேருந்து ஊட்டி போகிற வழியில் வரணும். நேராக வந்தோம்னா அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் ரைட் சைடில் ரோடு கட் ஆகும். அந்த ரைட் எடுத்தோம்னா நேராக பொக்காபுரம் கோயிலுக்கு போயிடும். போகிற வழியில் நிறைய ரிசார்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். பொக்காபுரத்தில் அங்கே மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. இது இந்த ரோடு கட்டாது பாரு. இதுதான் வந்து பொக்காபுரம் கோவில். பஸ் போற அளவுக்கு ஒரு உடலூர்லேருந்து பஸ் இருக்கு. நேராக பொக்காபுரமே வரும். திருவிழா டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எல்லா கோயம்புத்தூர்லேருந்து பஸ் வந்துட்டு இருக்கோம். எல்லா ஊர்ல இருந்து பஸ் வரும் வந்து இங்கே. ஆமாம், இங்கே வந்து சாமியை கும்பிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு கோவில். அப்புறம் இங்கே லோக்கல் இருக்கிறவங்க எல்லாரும் வந்துடுவாங்க. சில பேர்லாம் வந்து இங்கேயே வந்து அப்படி தங்கிடுவாங்க. 2-3 நாள் அப்படியே இங்கேயே தங்கிடுவாங்க. என்னன்னா பார்த்தோன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு உள்ள இருக்க கோவில் இல்லையா? அது ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ வர்றவங்களுக்கு நல்லா இருக்கும். ரோடு நல்லா இருக்குல்ல? சின்ன ரோடாக இருந்தாலும் நல்லா இருக்கு. தூரத்துல மழை தெரியுது. ஒரு ஊர் வருது பாரு. ஒரு ஊர் வரும். அங்க ஸ்கூலெல்லாம் இருக்கும். இங்க வந்து குறும்ப இன மக்கள் பாரு. குறும்பர் படிப்பு போட்டிருக்காங்க. இங்க குறும்பர் இன மக்கள் இங்க இருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏசன்ச்சா நீங்க? ஆமா. வண்டி வச்சுப்பாங்க போல. இங்கே வர இங்கே ஒரு ஸ்கூல் எல்லாம் இருக்கு. கிரவுண்டு ஒரு ஸ்கூல் எல்லாம் இருக்கு. அது என்னது டியூஷன் சென்டர் போட்டிருக்கு. கடையெல்லாம் இருக்கு. இங்கே ஒரு ஸ்கூல் மாதிரி என்னது பாலவாடி என்னமோ. இங்கிருந்து பார்த்தா அந்த மலை எவ்வளவு கிளியரா தெரியுதுல. அங்கிருந்து ஒரு நாய்க்குட்டி ஒண்ணா கூட கண்டுபிடிச்சிடலாம். எங்க மலை மேல? அந்த மலை மேல நல்லா தெளிவா தெரியுது பாருங்க. ஏய் ஒரேடியா சொல்லக்கூடாது. இது ஒரு ரிசோர்ட்.
இன்னைக்கு எல்லாம் ஏதோ ஒர்க் இல்லை போல தெரியுது இங்கெல்லாம். கோயில் பக்கம் வந்துட்டோம் நம்ம. ட்ரைபல்ஸ் பீப்புள் தான் இங்கே எல்லாம் வீடு, வேற யாரும் இல்லை. இருக்கு பாரு உள்ள எல்லாம் ஒரு வீடெல்லாம் இருக்கு, சிங்கிள் தான். ஒரு வீட்டில் டிராக்டரு வர, இங்கே டிராக்டர்லாம் வச்சு உழுது, இங்கே விவசாயம் நடக்குது. இந்த மலை பாரு எவ்வளோ கிளியராக தெரியுது பாரு. இங்கே பாரு கோவில் பக்கம் வந்துட்டோம். கோவில் வந்துருச்சு. நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு இங்கே வந்து அப்படியே இங்கே சாப்பிட்டு நாம் வந்து சுற்றி பக்கம் வந்திருக்கோம். வேண்டாம் இங்கே நிப்பாட்டுற வண்டி. இதுதான் அந்த கோயில். ஓகே தெரியுதா? சச்சா கோயில் பார்த்தியா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. இங்கே பாரு, வா அப்படியே ரவுண்டு போயிட்டுலாம். பா பார்த்து ஸோ இங்கே நிறைய பேர் வந்து இன்றைக்கி பூஜை பண்ணிட்டு போகிறாங்க. கிடாலாம் வெட்டி சமைச்சு சாப்பிட்டுட்டு போகிறாங்க. அதிரசம் எடுத்துங்க, புதுசாக வந்தது. இன்னைக்கு ஒன்றும் க்ரௌடு இல்லை, 1 2ங்களா. நல்லா இருக்கா இடம்? சூப்பராக இருக்கா? பக்கத்துலேயே ஒரு மலை அடிவாரத்தில் இந்த கோவில் இருக்குது. அதான் சிறப்புன்னு நினைக்கிறேன் இதோட.